பிரியா, ஏதாவது சாப்பிட்றியாம்மா? இல்ல தருண், எனக்கு எதுவும் வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு போலாமா? போகலாம் பிரியா, அவசரப்படாத. நம்ம இப்போதானே மேரேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் போகட்டு, நாளைக்கு போகலாமா? ஆ, ஆ, என்ன தருண், நீங்க மேரேஜ் முடிச்ச உடனே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன இப்ப மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஐயோ பிரியா, நீ டென்ஷன் ஆகாத. நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம மேரேஜ் முடிச்ச உடனே அங்கே போய் நின்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிரும் இல்லை பிரியா, அதுக்கு தான் சொன்னேன். இல்ல தருண், இல்ல, அதெல்லாம் முடியாது. நம்ம இப்பவே எங்க வீட்டுக்கு போயாகணும். சரி பிரியா, அதுதான் உன்னோட விருப்பம்னா போகலாம். நம்ம இன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டோங்கிற நியூஸ் எப்படி இருந்தாலும் நாளைக்குள்ள உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம போனால் அவங்களும் கொஞ்சம் கூல் ஆகிடுவாங்களேன்னு பார்த்தேன், அவ்வளோதான். இல்ல 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 தருண், யார் மூலமோ எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு அவங்க ஷாக் ஆகிறத விட நானே போய் சொல்லி திட்டு அடி எல்லாம் வாங்கிக்க தயாரா இருக்கேன் தருண். சரி பிரியா, அதுதான் உன்னோட விருப்பம்னா நம்ம இப்பவே போலாவா? இங்க பாருங்க தருண், நம்ம எங்க வீட்டுக்கு தெரியாம மேரேஜ் பண்ணினது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளுக்கு வேற வழி இல்லாட்டியும் நம்ம பண்ணினது தப்பு. அதனால எங்க வீட்டில் உங்களை ஏதாவது ரொம்ப ஹார்ஸா பேசினாலும் நீங்க பொறுத்துக்கணும். கண்டிப்பா பிரியா, நீ அதெல்லாம் பயப்படாத. நான் என்ன பேசினாலும் எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன், சரியா? நீ பயப்படாம வா, நம்ம போலாம். தேங்க்ஸ் தருண், நம்ம போலாம் வாங்க. மாமா, நீங்களா? ஹலோ, யார் நீங்க? எதுக்காக இப்ப என் ஒய்ஃப் அடிக்கிறீங்க? யாருங்க நீங்க? அடிங்க, யாரடா ஒய்ஃபு? அடி பாவி மகளே, என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்து நிற்கிற? இந்த விஷயம் மட்டும் கொப்பனாத்தாலும் தெரிஞ்சதுன்னா என்னத்துக்கு ஆகிறது? அடி பாவி மகளே. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஆடி பாவி மகள, உன்னை பெத்து வளர்த்துனதுக்கும் ஒப்பனாத்தாளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டுடி என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? இது மட்டும் உம்மாளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ அங்கிள், யார் நீங்களாம்? எதுக்காக பிரியா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் ஒற்றக்குச்சி, ஒழுங்கு மரியாதையா வாய் மூடிட்டு வந்த இடம் தெரியாம ஓடி போயிரு. என்னால் பேசிட்டு இங்கே நின்றுட்டு இருந்த எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கொலகாரியம் மாறிடுவேன் நான். இங்க பாருங்க ஆண்டி, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? ஷீ இஸ் மை ஒய்ஃப். எதுக்காக நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஒய்ஃபு கெய்ஃப்னு மண்டை காஞ்சு போயிடுவேன் நான். இங்க பாரு பிரியா, ஆனது ஆகி போச்சு. மரியாதையா இந்த மாலை தாலி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எரிஞ்சு போட்டு எங்க கூட வந்துரு. வாட்? என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கிள் நீங்க? நாங்க இப்பதான் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம். மாலை கழட்டு வீசு, தாலி கழட்டு வீசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம இங்கிருந்து போயிருங்க. தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணனீங்க, அப்புறம் நான் போலீஸ் கூப்பிட வேண்டியதா இருக்கும். என்னடா சீமா குச்சிக்கு கால் முளைச்ச மாதிரி இருந்துட்டு ஓவரா நாயும் பேசிட்டு நின்னுட்டு இருக்கிற? யாரா நீ? எங்கூட்டு பிள்ளை மாய்க்கு கூப்பிட்டு வந்ததும் இல்லாம திமுறவ நாய் மயிர் பேசிட்டு இருக்கிற நீயே. மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு. இங்க வருவரியா? போனா போகுது, பொட்ட பிள்ளையாச்சேன்னு கை வைக்காம பேசிட்டு இருக்கிற. மரியாதையா கிளம்பினடா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. தருண் ரொம்ப நல்லவங்க மாமா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது மாமா. ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. எவன்டி இவன்? நல்ல கரப்பாம்பூச்சிக்கு மீசம் முளைச்ச மாதிரி இருக்கிறான். தூக்கிட்டு போய் ஒற்றை அடிச்சா எல்லா ஒட்டடையும் காணாம போயிட மாட்டேங்குது. இவனுக்கு வேண்டி மாமா விதத்து பேசிட்டு இருக்கிறியா நீயே? உன்னைய இப்படியெல்லாம் சொன்ன இவ சரி வர மாட்டாளுங்க. நல்ல நாள் போடு, ஓட்டாத்தான் சரி வருவா. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க மாமா. ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா. ஹலோ அங்கிள், இனி அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. போனா போதுன்னு பெரியவங்களாச்சேன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா நீங்க கையெல்லாம் வைக்கிறீங்க. என்ன அங்கிள் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் யார் நீங்க? எதுக்காக எங்ககிட்ட வந்து பம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அடே ஒற்றக்குச்சி, மரியாதையா வாய் அட்டைக்கு நாயும் பேசு. மரியாதையா மாலையெல்லாம் கழட்டி எரிஞ்சு போட்டு இங்கிருந்து ஓடி போயிரு. ஹலோ ஆன்ட்டி, நான் எதுக்காக ஓடி போகணும்? நாங்கள் 2 பேர் மேஜர், சட்டப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம். எதுக்காக நாங்கள் ஓடி போகணும்? யார் நீங்கள்? எதுக்காக தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாரு பிரியா, போனா போகுது, பொட்ட பிள்ளையாச்சேன்னு மரியாதையா நான் நின்று நாயும் பேசிட்டு இருக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா இந்த கிரகத்தை எல்லாம் கழட்டி எரிஞ்சு போட்டு எங்க கூட வந்துரு. உங்க அம்மாளுக்கு தெரிஞ்சது உயிரையே விட்டுருவா. என்ன உங்க அம்மா வேணுமா இவன் வேணுமா?
ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு தாருண் தான் வேணும். நானும் பொட்ட பிள்ளையாச்சேன்னு போனா போகுதுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ஒருவாடு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற நீயே என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயே நாங்கான பிறந்த வளர்ந்த நீயே எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா நீயே நல்ல முந்துச்சுன்னா கண்ண மொழியில வெளியில வந்துரு மரியாதை இந்த மாலையில கழட்டி எரிஞ்சு போட்டு எங்க கூட நடம். ஹலோ அங்கிள், என்ன அங்கிள் நீங்க எதுக்காக இப்படி சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஷீ இஸ் மை ஒய்ஃப். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். பண்ணுடா பண்ணு, அதையும் தான் நானும் பார்க்குறேன். எங்கூட்டு பிள்ளைய வளைச்சு போட்டு கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல் நாயமயிர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இவன் நாயா? இங்க பாருங்க அங்கிள், நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணிருக்கோம். இது யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தேவையில்லாம என் முன்னாடியே போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கிறதோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுரு, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா கொன்னு புதைச்சு போடுவோம் பார்த்துட்டு. இவங்கிட்ட என்னங்க நாய் மேண்டி கிடக்குது, பிள்ளை கூட்டிகிட்டு நடங்க போலா. ஐயோ மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எங்க வீட்லயும் அம்மாவும் அப்பாவும் எங்க மேரேஜ்க்கு ஒத்துக்கல. தருண் கூட எங்க வீட்ல வந்து பேசினாரு மாமா. அதே மாதிரி தருண் வீட்லயும் ஒத்துக்கல. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டோம் மாமா. நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னடி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறியாங்க? உடனே கண்ணை வலுத்து போயிரும் பார்த்துட்டு. பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி போட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறா. இங்க பாருவரியா, நீ பண்ணிருக்கிறது சின்ன தப்பு கிடையாது. இது நாள் வரைக்கும் நம்ம வரம்பறையில யாருமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுனதே கிடையாது. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு உங்க அம்மா தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அவ என்ன பண்ணுவானே தெரியலையே. இப்படி குடும்ப மானத்தையுமே வாங்கிட்டு வந்து நிக்கிறையே, உன்னைத்த என்னதான் பண்றது? பிரியா, யார் இவங்க? எதுக்காக இவ்வளோ ஹார்ஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? நீயும் பொறுமையா பதில் பேசிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவங்கெல்லாம்? தருண், இவங்க என்னோட அத்தையும் மாமாவும், எங்க அம்மாவோட அண்ணா. அதான் தருண், கார்த்திக் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா. ஓ அப்படியா அங்கிள்? சாரி அங்கிள், நீங்க யாருன்னு தெரியாம நான் கொஞ்சம் ஹார்ஸா பிஹேவ் பண்ணிட்டேன். சாரி அங்கிள். உன்ற சாரியெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் ஓட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. இங்க வாருப்பா தம்பி, நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. உன்னை கொஞ்ச நேரம் எங்க கண்ணு முன்னாடி நின்னா நாங்க உலகாரனா மாறிடுவேன். அதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து ஓடி போயிரு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஐயோ அங்கிள், நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இவங்கிட்ட என்னங்க நாய் மேண்டி கிடக்குது? பேசாம பிள்ளை கூட்டிட்டு கிளம்புவீங்கன்னு இல்லை, அவங்ககிட்ட போய் நாய் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. மாமா மாமா, ப்ளீஸ் மாமா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நீங்களாவது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இங்க வாருப்பா தம்பி, நீ என்ன சொன்னீங்கனாலும் சரி, நானெல்லாம் எதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த வேலையெல்லாம் எங்க குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது, இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிரு. அதுக்கப்புறம் என்ற தங்கச்சி வெளியில நடக்கவே முடியாது. அவ என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல. நீ மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மாமா ப்ளீஸ் மாமா, நான் தருண் இல்லாம இங்கிருந்து வரவே மாட்டேன். ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அங்கிள், ஆமா அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நீங்களாவது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஐயோ முருகா, என்ன சோதனை இது? என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டு போட்டு நின்றுட்டு இருக்கிறையே முருகா. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் வேலைக்காகிற மாதிரியே எனக்கு தெரியல. பேசாம பிள்ளை கூட்டிட்டு கிளம்புங்க. இங்க நின்றுட்டு இருந்தோம்னா 4 பேர் பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் காத்தாட்ட பரவிடு. போட்ட புள்ள காரியமாச்சே, என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன் நானு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நான் சொல்றத ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். சரி சொல்லி தொலை. அங்கிள், நாங்கள் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை அங்கிள். நான் ஃபஸ்ட்டே பிரியா வீட்டில் போய் பொண்ணு கேட்டேன் அங்கிள். இது கார்த்திக் கூட நல்லா தெரியும் அங்கிள். நான் எங்கள் வீட்லேயும் பேசினேன் அங்கிள். ஆனால் அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அங்கிள்.
அவங்க கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அங்கிள். நாங்கள் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அம்மா வந்து கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க அங்கிள். அதனால் அவங்க அதெல்லாம் பார்க்குறாங்க அங்கிள். எனக்கு வேறு வழியே தெரியல அங்கிள். எனக்கு தெரியாமல் வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க அங்கிள். அதனால தான் நான் வேறு வழியே இல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாயிருச்சு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்க அங்கிள். ஆ என்னங்கோ இது, இவன் என்னமோ உங்க தங்கச்சிக்கிட்ட போய் பொண்ணு கேட்டனெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் மாமா, தருண் நம்ம வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. ஆனால் அம்மா ஒத்துக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே என்னென்னவோ நடந்துருச்சு மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்களும் எங்கள் கூட வீட்டுக்கு வாங்க மாமா. அங்கே போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் மாமா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாமா. ஆமாம் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நீங்களாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அங்கிள். நீங்கள் பயப்படாமல் இருங்க அங்கிள். கண்டிப்பாக நான் பிரியாவை நல்லபடியாக பார்த்துப்பேன் அங்கிள். அப்புறம் என்னங்கோ, அதுதான் அந்த பையன் இத்தனை தூரம் சொல்லுதே. நானும் கூட ஏதோ ஆகவழியே இருக்குமே இன்னுமோன்னு நினச்சிட்டேன். பையனை பார்த்தா நல்ல பையனாட்டத்தான் தெரியுது. அதே இத்தனை தூரம் சொல்கிறானல்ல, நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறேன். கல்யாணம் வேற பண்ணிருச்சுக்கோ. உன்னை ஊர்வாய் அடக்க முடியுமா? பேசாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடுத்த காரியத்தை பார்க்கலான்னு நடங்கோ. அத்தை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அத்தை. ஆமாங்க ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆண்டி. நீ என்ன பார்வதி சொல்ற? இது எப்படித்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அப்புறம் உன்னை என்னங்கோ பண்ணுறது? எல்லாம் ஊதுதுன்னா பறக்குதுன்னு பேசுகிற காலம் இது. அப்புறம் உன்னை என்னதான் பண்ணுறது? பொட்டப்புள்ள காரியமெல்லாம். சரியானா உன்னை செல்வி என்ன சொல்லுவாளோ என்னமோ, எனக்கு நினைச்சாலே தலை சுத்துது. இங்க வாரு தம்பி, என்ற தங்கச்சி மச்சானும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் நீ தான் பார்த்துக்கோன்னு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனதாயிருச்சு, வாங்க போலாம். அங்கிள், நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன் அங்கிள். கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பலாம் அங்கிள். உன்னை என்னங்கோ பண்ணுறது? ஆனது ஆகிப்போச்சு. இப்படி பிள்ளையில ரோட்லேயே நிற்க வச்சா பேசிகிட்டு இருக்க முடியும். கூட்டிகிட்டு நடங்க போகலாம். அது சரி பார்வதி, உன்னை என் தங்கச்சி மச்சானும் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. அதுக்கு வேண்டி உன்னை என்ன பண்ண முடியும்? நேரமாக 4 பேர் பார்த்தாங்கன்னா என்னென்ன நாயும் பேசுவாங்களோ தெரியல. யார் வாய் அடைச்சாலும் ஊர் வாய் அடைக்க முடியுமா? எல்லா விஷயம் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் வீடு போய் சேரலாம். நடங்கோ. அதுவும் சரித்த. இங்கே பாருங்கோ, நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எங்கால் அந்த செல்வி அன்னைக்கே என்னால் பேசுனா அப்புறம் நடக்கிறதே வேற. இதுக்குத்தான் நான் சொன்னேன், நான் வரதே இல்லை, என்னமோ ஒண்ணுங்கல்ல. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, எங்க கூட வாங்க மாமா. சரி சரி, நடங்க போகலாம். இங்க வாருப்பா தம்பி, எனக்கு உன்னை கூட்டிட்டு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்னமோ ஆனதாகி போச்சு, பொட்டப்புள்ள காரியமாச்சேன்னு கூட்டிட்டு போறேன். அங்க போய் என்னால் பிரச்சனை வந்துனேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு நானு. இல்லை அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அங்கிள். ஷியோர் அங்கிள், ஐ வில் ப்ராமிஸ் யூ அங்கிள். சரி சரிங்கோ, அது எத்தனை நேரம் இப்படி ரோட்லேயே நாயும் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறது? எல்லாம் பார்க்குறாங்கல்லோ, நடங்க சித்த. ஐயோ முருகா, அங்கே போய் உனக்கு என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே. முதல்லையே என்ற பையனுக்கு இவ உள்ளே கட்டிட்டு வள்ளின்னு என்னை கரிச்சு கொட்டுனா அந்த செல்வி. இப்போ இது வேறையா? முருகா, நல்ல வேலை என்ற மகன் தப்பிச்சேன்.